அவர் மேல அபாண்டமா பழி போட்டா அதை நம்புறதுக்கு நான் என்ன முட்டாளா? ஐயோ என்ன ஐயோ? நான் என்ன எனக்கு எப்படி தெரியும்? அங்க பாருங்க. தேவையில்லை நான் எங்கேயும் பார்க்க மாட்டேன், பார்க்க வேண்டாம். இவரை பத்தி எனக்கு தெரியும். இவர் உடம்புல ஓடுறது போலீஸ் ரத்தம். ஒரு போலீஸ் ரத்தம் ஒரு கிரிமினல் தப்பிக்கிறதுக்கு எங்கேயாவது உதவி பண்ணிருக்கா? சத்தியம். பாருங்க பாருங்க, போன் அடிக்குது. ஆமா, போன் அடிக்குது. எடியா அடிக்குதான். யார் அக்யூஸ்டா? கண்ட்ரோல் ரூம்ல பாம்பு வச்சிருக்கேன். தேங்க் யூ. யார் போன்ல? கண்ட்ரோல் ரூம்ல பாம்பு வச்சிருக்காங்களா? எங்கேயோ பாம்பு வச்சிருக்காங்களா? சார், நம்ம கண்ட்ரோல் ரூம்ல பாம்பு வச்சிருக்காங்க. சார், எனக்கு ஒரே எக்ஸைட்டா இருக்கு. இது வரைக்கும் பாம்பு அடிக்கிறத டிவிலயே சினிமாவில் தான் பாத்துருக்கேன். இப்பதான் நேரடியா பார்க்க போறேன். இது வரைக்கும் நீ பார்த்தது இல்லையா? இல்ல சார். நீங்க? நானும் பார்த்தது இல்ல சார். லாங்ல இருந்து பார்த்தா தெரியாது சார், கிட்ட போய் பாருங்க தெரியும். எது? பாம்பு சார் வந்துட்டு இருக்கு. சார் தெரியுதியா? ஐயோ இறங்க போறாங்க. தெரியுதியா? சார், பாம்பு ஸ்குவாட் வந்துட்டாங்க. வாங்க வாங்க, இதாங்க கண்ட்ரோல் ரூம். வாங்க வாங்க. ஏயா, உள்ள பாம்பு இருக்குது எங்களுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும். அதுக்குள்ள கரெக்டா வந்து நிக்கிறீங்க. சார், பாம்பு வச்சு உங்களுக்கு முன்னாடி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டான் சார். சார், தீவிரவாதி நம்மளோட உஷாரா இருக்கானுங்க சார். ஏயா, என்ன இதெல்லாம்? நீங்களாம் பாம்பு கண்டுபிடிக்க வந்தீங்களா இல்ல பள்ளம் தோண்டி புதையல் கண்டுபிடிக்க வந்தீங்களா? சார், நீங்க இது மாதிரிலாம் கேள்வி கேட்டீங்கன்னா நாங்க போயிட்டே இருப்போம். 1 மினிட். இவங்க பேசுறது பெருசா எடுத்துக்காதீங்க. பி சீரியஸ். இங்க பாருங்க, உங்கள உயிருக்கு பயப்படாத யாரா இருந்தா உள்ள வாங்க, எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்க டிபார்ட்மெண்ட் இருக்கிற ஒவ்வொருத்தரும் உயிரை துச்சமா நினைக்கிறவங்க, யாருமே உயிருக்கு பயந்தவங்க இல்ல. அப்படிப்பட்ட என்ன எல்லாரும் பேக் அடிக்கிறாங்க? சிங்கம், உன்னை பார்த்தா எனக்கு பெருமையா இருக்கு. நீதான் முன்னாடி நிக்கிற. சார், நான் முன்னாடி வரல, அவங்க தான் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. சார், நான் பள்ளிக்கூடத்திலே பின்னாடி பெஞ்சில உட்கார்றேன். சிங்கம். சார், நான் குடும்பஸ்தன் சார். சாவித்ரி, சாவித்ரி, சிங்கம், சாவித்ரி, சிங்கம், இது ரொம்ப அசிங்கம். சார், நான் போறேன் சார். நோ, நீ போக கூடாது. இல்ல நீ சார், எனக்கு சொந்தக்காரன் ஆக போறவன், நீ போக கூடாது. சார், நம்ம கண்ட்ரோல் ரூமுக்காக நான் உயிரை கொடுப்பேன் சார். நான் போறேன். நான் சொல்றது கேளு. பிடிங்க சார். ரவி, ஹெல்மெட் ப்ரோ, ஃபாலோ மீ. எஸ் சார். ரவி, என்ன தடுக்காதீங்க சார். ரவி, என்னடா போயிட்டே இருக்கு? ஆமா, ஞாபகம் இல்ல? சீக்கிரம் சொல்லலாம்டா. வெடி பார்த்துட்டு இருக்கேன். போண்டுடா சீக்கிரம். ஆமா போது. கை பத்திரம். என்னடா வெயிட்டே இல்ல? என்னடி உன்னை தொட்ட சுட்ட செங்கல் மாதிரி உடம்பு இவ்வளவு சூடா இருக்கு? நீ மட்டும் என்னையா இப்ப கலந்து வச்ச சிமெண்ட் கலவை மாதிரி சில்லுன்னதா இருக்கு. ஒய்யார மொட்டை மாடல வேலை செய்யறானா பேஸ்மெண்ட்டா டீல் போடுறியா? நீ எதுக்கு வந்த? ஜல்லி ஜல்லிக்கு வந்தங்க. அள்ளி கொடுக்க வந்தங்க. ரெண்டு பேர்த்த தள்ளி விட்டா சில்லி சில்லா போயிடுவீங்க. போய் வேலைய பாருங்க. ஃபாலோ மீ. பைய மொட்டை கலவை மிக்ஸ் பண்ணது என் பேரை கெடுத்துருவீங்க போல இருக்கு. தண்ணியை எவ்வளவு மிக்ஸ் பண்ணணும்னு கத்துக்குங்கடா. முதல்ல என்னடி காலங்காத்தால மூஞ்சில தண்ணி தெளிக்கிற? கோலம் போடுறதுக்கு பொழுது விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க? அதுக்காக எனக்கு வந்த ரிச்சான கனவை கலச்சிட்டிய. கனவு இருக்கட்டுங்க, நீங்க வேலைக்கு வருவீங்களா இல்லையான்னு மேஸ்திரி ஆள் மேல ஆள் அனுப்பிச்சிட்டாரு. நானா? இனிமேல் நான் யாருகிட்டயும் வேலைக்கு போக மாட்டேன். என்கிட்ட தான் 100 பேர் வந்து வேலை செய்யணும். இப்படியே பேசிட்டு இருந்தா ரெண்டு பேரும் சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதுதான். அடி பொடி பெத்த மகள, இனிமேல் என் கஷ்டமெல்லாம் தீந்து போய் எனக்கு குபேர யோகம் அடிச்சிருச்சு. இனிமேல் நான் தங்க கரண்டியில தான் வேலை செய்ய போறேன். கழுத்துல போட்டிருக்கிற தாலியை தவிர எல்லாம் கவரிங்க, இதுல தங்க கரண்டியில வேலை செய்வாராம். கவலைப்படாது. தாலி என்ன தாலி,
தலையிலிருந்து கால வரைக்கும் எல்லாத்தையும் தங்கத்திலே ஆர்டர் பண்ணீங்க, நான் பாத்துக்கிறேன். ஏங்க நீங்க சொல்றது உண்மையாங்க? உண்மைதான். முதல்ல மெத்தையில இருந்து கால ஐயோ என்னங்க எப்ப பார்த்தாலும் இந்த பழைய மெத்தையிலே படுத்துட்டு இருக்கீங்களே, உள்ள போய் கட்டில படுக்க வேண்டியதானே? இந்த மெத்தையில இருக்கிற சுகம் அந்த கட்டல கிடையாது. இந்த மெத்தைன்னா ரொம்ப இஷ்டம். இந்த பார், உன்னை விட்டா விடுவேனே தவிர இந்த மெத்தையை விடவே மாட்டேன். அப்ப ராத்திரிக்கு இந்த மெத்தையை கொட்டி வச்சுட்டு தூங்குங்க. மெத்தையா, மெத்தை. அடி பாவி, நம்ம எதிர்காலமே இந்த மெத்தையில தாண்டி இருக்கு. பொம்பளை கிட்ட ரகசியத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் அவகிட்ட சொல்லல. போயிட்டா. இதுல 4 கோடி ரூபாய் இருக்கிற ரகசியம் என்ன தவிர வேற யாருக்குமே தெரியாது. போப்படா. அப்பா அங்க பாருங்க, பாலா அண்ணா. கூப்பிடு. அண்ணா, பாலா அண்ணா. அண்ணா அண்ணா இருங்க, நாங்க வரோம். கௌரி, சித்தப்பா நீங்க எப்படிங்க? அம்மாவை இங்க இருக்கிற பெரிய ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கோம்னா. சித்திக்கு அவன் உடம்ப பத்தி உனக்கு தெரியாதப்பா. ஒரு நாள் ஐயனார் நம்ம ஏரியாவுக்கு வந்தாரு. என்னையா இடம் எப்படி இருக்குது? சூப்பர் சார், கோல்டு. சீக்கிரம் முடி, கடங்காரன் தொல்லை தாங்கலையா? ஐயா என்னங்க இதெல்லாம்? ஏம்மா பார்த்தா தெரியல, இடத்தை விக்கிறதுக்கு வேலை நடந்துட்டு இருக்குது. ஐயா, எங்களுக்கே இந்த இடத்தை கொடுக்கறதா நீங்க வாக்கு கொடுத்தீங்களே. நான் கொடுத்த வாக்க மீற மாட்டேன். 3 மாசம் டைம் முடியறதுக்கு இன்னும் 10 நாள் பாக்கி இருக்கு. பணம் வரல, 11ஆவது நாள் இடத்தை காலி பண்ணிடணும். இல்ல காலி பண்ண வச்சிருவேன். எங்களுக்கு உன்னை பத்தி விவரம் ஒன்னும் தெரியல. அந்த கவலையிலே சின்னம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. டாக்டர் பெரிய ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும்னு சொன்னாரு. அதனால இங்க சேர்த்திருக்கோம். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சித்தப்பா. டாக்டர் கிட்ட நான் பேசுறேன். வாங்க. சரிப்பா. இவ்ளோ குறைஞ்ச நாள்ல அவ்வளவு பணம் சம்பாதிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் கஷ்டம் இல்ல, ரொம்ப கஷ்டம். ஏண்டா இந்த ஐயனார்ட்ட 2 மாசம் டைம் கேட்டா என்ன? டைம் கேட்கறதுக்கு பதிலா அவங்ககிட்ட 4 கோடி கடனா கேட்டா stupid nonsense. டேய், ஏதாவது செஞ்சு அந்த இடத்தை நம்ம பிடிச்சே ஆகணும். புது பிளான் போடலான்னு பார்த்தா இவன் போலீஸா ஃபேமஸ் ஆயிட்டானே. டேய், போலீஸ் வேஷம் போட்டது அந்த பணத்துக்காக தான்டா. அந்த பணமே இல்லனதுக்கு அப்புறம் அந்த Dress எதுக்கு? டேய், யாரோ பெல் அடிக்கறாங்க, போய் பாரு. சார், என்னையா? கமிஷனர் சார் உங்களை வர சொன்னாரு. நான் என் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். இன்னில இருந்து உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. போ, போய் சொல்லு. யாரா? யாரா? கமிஷனர் கூப்பிட்டாருன்னு பிசி வந்தான். வேலையை ரிசைன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன். வெரி குட். ஏய், ரிசைன் பண்றதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. மறுபடியும் யாரோ அடிக்கறாங்க, யாருன்னு பாருடா. நாயுடு வைஃபா இருக்கும் பாரு. யார்? சார், கமிஷனர். ஆமா, கமிஷனர் தான். ஏய் கர்ணா, கமிஷனர் வந்திருக்காரு. அவரை பார்த்தா நீ மறுபடியும் லாக்அப் தான். எங்கயாவது போய் ஒளிஞ்சுக்கோ. சீக்கிரம் போறேன். உள்ள போய் ஒளிஞ்சா மட்டும் மாட்டிக்க மாட்டியா? என்னையா ஏதோ வேலையை ரிசைன் பண்ண போறேன்னு ஜோக் அடிச்சாம? வாட் அ சென்ஸ் ஆஃப் ஹியூமர். அவனுக்கு இன்னைக்கு ஏப்ரல் 1ன்னு தெரியாது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா. உன்னை பார்த்தா அப்பு கமல் மாதிரியே இருக்கடா. நான் உன்னை என் வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அப்புறம் டியூட்டிக்கு போலான்னு இருக்கேன். போய் யூனிஃபார்ம் மாட்டி வைப்போ. ஏய் வந்துட்டாரு. வணக்கம் ஐயா. வணக்கம். இவங்கெல்லாம் யாரு? என் கசின் பிரதர் சார். அவ அவளோட கசின் சிஸ்டர். ஓ, நீங்க கசின் சிஸ்டர். ஆமா. நீ போய் யூனிஃபார்ம் போட்டு வா. ஓகே சார். என்ன இப்படி உட்கார்ந்து இருக்கீங்க? அது சின்ன வயசுல கால் உடைஞ்சிச்சு சார். நானும் கூட இருந்தேன் சார். இருந்தா சார். நீதான் உடைச்சி. உடையும் போது கூட இருந்தேன் சார். ஓஹோ. அதுல இருந்தே கால்ல உணர்ச்சிகள்லாம் போய் யாராவது இப்படி தூக்கி உட்கார வச்சானா உட்காந்து பாவம். சார் கீழே. கீழே என்னது? இல்ல, கீழே தான் உணர்ச்சி இல்லைன்னு சொல்ல வந்தேன். அதான் கீழே பார்த்தேன். உணர்ச்சி இல்லாத காலை அப்படியே தொங்க விட்டு உட்காந்துட கூடாது. மேலே எங்கேயும் ஆட்டணும், பக்கவாட்டுல அசைக்கணும், ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எங்க தாத்தா சொல்லுவாரு, அவர் பெரிய ஆயுர்வேதிக் டாக்டர் அவரு. கடவுளே, அந்த டாக்டர் எல்லாம் போய் அதனால என்ன, நான் அவர்கிட்ட நிறைய கத்து வச்சிருக்கேன். ஐ கேன் ஆல்சோ டூ. ஆமா, ஒவ்வொரு வேலையும் நல்லா ஷேக் பண்ணணும். இந்த மாதிரி இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் என்ன, நீ அவர் க்ளோஸ் ஃப்ரெண்டா? எப்படி சார் இவரை தடவை உனக்கு கூச்சம் வருது? அதான் நண்பே சார். ஆமா சார். இப்ப திரும்ப வலிக்குதா? இல்லையா? இப்போ சொரணை இல்லையா? சொரணை இல்ல. இப்போ வேற ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும். உணர்ச்சி இருக்கா? உணர்ச்சி இல்ல. இல்ல.
இப்போ இல்ல சார். பாவம் சார். தம்பி ட்ரீட்மெண்ட் ஆரம்பி குறுக்க பேசக்கூடாது. ஓகே இல்லையா? இல்ல சார். Oh God. இன்னொரு கால கூட இருக்கு. அந்த கால கூட உணர்ச்சி இல்லாத கால் இல்லையா? அதான் லேட்டா வந்திருக்கு. இப்படி டெய்லி பண்ணிட்டு இருந்தா போதும், உணர்ச்சி ஆட்டோமேட்டிக்கா வந்து. ஓகே சார். ரவி சார் போலாமா? எஸ் சார். ப்ளீஸ் கம். வா. டேய் தூக்கி தொலைங்கடா. ஐயோ சீக்கிரம் போடா. மாப்பிள்ளை எங்க? மாடியில இருக்காருங்க. மஞ்சு என்னம்மா? மாப்பிளைய கூட்டிட்டு கீழே வாமா. வரேம்மா. உங்க அம்மா இன்னைக்கு நியூஸ் வாசிக்க போலையா? எனக்காக வெயிட் பண்றாங்க. வா. வாங்க. இவர் ரவி ராமகிருஷ்ணன். ஹலோ. அவதான் என் மூத்த பொண்ணு மஞ்சு. இது என் மாப்பிள்ளை புஜி பாபு. ஹலோ ஹலோ. சார் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஆமா சார், திருவள்ளூர். திருவள்ளூரா? மிஸ்டர் சொட்ட, இப்பதான் சந்தேகம் கிளியர் ஆச்சு. என்ன சார்? நீயும் அந்த பொண்ணும் புருஷ பொண்டாட்டியே தான். ஏன் சார் அந்த சந்தேகம் உங்களுக்கு இப்பதான் தீர்ந்துச்சா? பிரில்லியன்ட் போலீஸ் சார் நீங்க. ஓஹோ, நீங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே அறிமுகம் ஆனவங்க. என் மூத்த பொண்ணு மஞ்சு இருக்காளே, தனக்கு ஒரு IAS IPS இந்த மாதிரி மாப்பிள்ளை எல்லாம் வேண்டாம், எந்த பொண்ணு ஏறெடுத்து பார்க்காத ஸ்ரீராமன் மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும்னு ஆசைப்பட்டா. ஓ, அதுக்காக தான் இவரை செலக்ட் பண்ணிருக்கீங்களா? இப்படி ஒரு நல்ல மனுஷன் இவளுக்கு கிடைச்சது இவ செஞ்ச அதிர்ஷ்டம். போதும், இந்த பப்ளிசிட்டி எனக்கு பிடிக்காது. நோ டவுட் he is equal to ஸ்ரீராமன். Of course, very nice. அதனாலதான் மாப்பிள்ளை உங்களுக்கு எந்த வகையிலும் குறையாம இவரை ரெண்டாவது மாப்பிள்ளைய செலக்ட் பண்ணிருக்கேன். நான் உன்னை கேட்காம சொல்லிட்டேன்னு தப்பா எடுத்துக்காதப்பா. சரி சரி, வர போற மாப்பிள்ளைய வந்த மாப்பிள்ளை இன்டர்வியூ பண்ண போறோம். நாம ஏன் குறுக்கணும்? வா வாங்க எல்லாரும் வாங்க. நான் எதுக்கு இன்டர்வியூ எல்லாம் பண்றேன்? மாமா நானும் வரேன் உங்களோட. இல்லங்கண்ணே, நீங்க ஸ்ரீராமரா? யாரு நம்புறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நான் ராமர் தம்பி. அப்ப நீங்க வீட்ல ராமரு, வெளியில கிருஷ்ணரா? அந்த விஷயத்தெல்லாம் மறந்துருங்க தம்பி. நம்ம ரெண்டு பேரும் சகலே ஆக போறோம்ல. அந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இந்த ட்ரெஸ்ஸுக்கு எப்படி தெரியும்? அப்படின்னா ஏதோ ஒன்னு எதிர்பார்க்கும்ல. ட்ரெஸ் எதிர்பார்க்குதா? இந்தா வச்சுக்க வச்சுக்க. 500 ரூபாவா? ரொம்ப அதிகம். வச்சுக்க தம்பி, நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணு. நோ, இந்த மாதிரி ஒரு கட்டு வேணும். ஒரு கட்டா? தம்பி அது 50,000 ரூபாய் ஆச்சு. சடனா கேட்டா இப்படி. நீ வேணா ஒரு வாரம் டைம் கொடு, நான் அப்புறமேல தரேன். என்ன ஓகேவா? ப்ளீஸ் ப்ளீஸ். டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல உன் கல்யாண ரிசப்ஷன்ல ரஹ்மான் சாரை இசையமைக்க வச்சு ராஜா சாரை பாட வைக்கலாம்னு பேசிக்கிட்டான். அதான தம்பி. போய் உங்க வேலையை பாருங்க. நான் போட்டேன். கிளம்பு கிளம்பு. இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் நம்ம விஷயத்தை பத்தி பேசலாமா? உன்னை ஒரு முறை பார்த்தால் இதயம் எங்குமே